சொல்லக்கூடிய பதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்பு. நம் முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ, நம்முடைய வேதங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை நம்பு, மறுத்து பேசவே பேசாத அப்படின்னு தான் பதில் சொல்லுவாங்க அவங்க எல்லாம். இல்லங்க நீங்க செய்யற வழக்க வழிபாடு அறிவுக்கே ஒத்து வர மாட்டேங்குது அப்படின்னு கேட்டா, உன் அறிவுக்கு தான் ஒத்து வராதுப்பா, அப்படியேப்பட்ட அறிவு நம்ம கொடுக்கப்படவே இல்லை அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ எல்லா விஷயங்களையுமே என்ன பண்ண, சிந்திச்சு முடிவெடு. உங்க அத்தா அம்மா இஸ்லாத்துல இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக நீ இஸ்லாத்துல வந்துடாத. நீ இந்த இஸ்லாத்துல வரணும் அப்படின்னா அல்லாஹ் எதையெல்லாம் சிந்திக்க சொல்றா, சிந்திச்சு நீ இஸ்லாத்துக்கு வா. சும்மா குருடுத்தனமாக இஸ்லாத்துக்குள்ள வந்து விடாதே அப்படின்னா இஸ்லாம் என்ன பண்ணுது, சிந்திக்க சொல்லுது. அப்ப சிந்திக்க சொல்லி கேள்வி எழுப்பி சவால்லாம் விடுது. அப்ப சவால் விடுறதை நம்ம என்ன பண்ணோம், 2 தடவை நம்ம சென்ற நாட்கள் நம்ம பார்த்தோம், தண்ணீரை பற்றியும் பயிர்களை பற்றியும். அதே போல இன்னொரு இடத்துல இந்த பயிர்களை பற்றி தான் அல்லாஹ் சொல்றான். 13வது அத்தியாயம் 4வது வசனத்துல சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, பூமிக்கு அருகருகில் அமைந்த பல பகுதிகள் உள்ளன. பூமியில பக்கத்துல அருகில் பல பகுதிகள் இருக்குது. அந்த பல பகுதிகளில் நம்ம என்ன பண்றோம், நீ என்ன பண்றீங்க, திராட்சை தோட்டங்கள் இருக்குது, பயிர்கள் இருக்குது, அதே போல கிளைகள் இருக்கும், கிளைகள் இல்லாம இருக்கக்கூடிய பேரீச்ச மரங்கள் இருக்குது. இதெல்லாம் இருக்குதா இல்லையா? இந்த மரங்களுக்கெல்லாம், இந்த செடி கொடிகளுக்கெல்லாம், இந்த தாவரத்துக்கெல்லாம் என்ன பண்றீங்க, தண்ணீர் என்ன தண்ணீர், ஒரே தண்ணி தான். வாழைக்கு ஒரே தண்ணி தான், கொய்யா மரத்துக்கு ஒரே தண்ணி தான், ஆப்பிள் மரத்துக்கு ஒரே தண்ணி தான், திராட்சை தோட்டத்துக்கு ஒரே தண்ணி தான், பேரிச்ச மரத்துக்கு ஒரே தண்ணி தான். இப்படி கனிவர்க்கணங்கள், எல்லா கனிவர்க்கணமும் என்ன பண்றீங்க, எதுல அமைஞ்சிருக்குது, ஒரே நிலம் தான், ஒரே தண்ணி தான். ஆனா அதை சாப்பிட்டு பாருங்க, எல்லாமே வேற வேற ருசியா இருக்குதா இல்லையா? இதெல்லாம் எப்படி, இதெல்லாம் நீ சிந்திச்சு பார்க்க மாட்டியா அப்படின்னு நல்லா கேட்கிறான். உண்மைதானங்க, ஒரே நிலமா தான் இருக்குது, ஒரே தண்ணியை தான் நம்ம பாய்ச்சுவோம். வாழைக்கு வந்துகிட்டு வேற தண்ணி பாய்ச்சிடமா, மாம்பழத்துக்கு வந்து சர்க்கரையை கலந்து அப்புறமா தண்ணியை பாய்ச்சிடமா, கிடையாதுல்ல. எல்லாத்துக்கும் ஒரே தண்ணி தான், ஆனா சுவை வேற வேறையா இருக்குன்னா எப்படி? இது அல்லாஹ்வுடைய படைப்பு, அல்லாஹ்வுடைய ஆற்றல். இது உங்களால நீ தெரிஞ்சுக்க மாட்டியா, அறிந்து கொள்ள மாட்டியா அப்படின்னு அல்லாஹ் என்ன பண்றா, இந்த திருக்குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல நமக்கு சவால் வரக்கூடிய பல்வேறு விஷயங்கள் நமக்கு சொல்லி காட்டுறான். அப்ப அதே போல இன்னொரு இடத்துல நமக்கு சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, அவனுக்கு நாம் 2 கண்களையும் ஒரு உதடுகளையும், 2 உதடுகளையும் ஒரு நாவையும் நாம் தந்திருக்கிறோம். மனிதனுக்கு 2 கண்ணையும் 2 உதடுகளையும் ஒரு நாவையும் தந்திருக்கிறோம். சிந்திச்சு பார்க்க மாட்டாயா? நல்லா கேட்கலாம். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இந்த கண்ணை எடுத்து பாருங்களேன். கண்ணு மனிதனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு அருட்கொடை. இந்த கண்ணு இருக்கிறதுனாலதான் அவன் என்ன பண்ண முடியுது, இந்த உலகத்துல படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளையும் பார்க்க முடியும். கண்ணு இல்லைன்னா பார்க்க முடியுமா? கண்ணு இருந்தா படிக்கிறான், கண்ணு இருந்தா படிச்சு சிந்திக்கிறான், கண்ணு இருந்தா படிச்சு வேலைக்கு போறான், கண்ணு இருந்தா ஒரு தொழில் செய்யறான், கண்ணு இருந்தா ஒரு வியாபாரம் செய்யறான், அதன் மூலமா சம்பாதிக்கிறான், வீடு வாங்குறான். அல்லாஹ் இந்த உலகத்துல அமைத்திருக்கின்ற பல்வேறு அருட்கொடையை அனுபவிக்கிறான். எதனால? இந்த கண்ணுனாலதான். ஆனா இந்த கண்ணு வந்து எவ்வளவு பெரிய விஷயம் நமக்கு. என்னைக்கா நம்ம சிந்திச்சு பார்த்துருக்கோமா? நமக்கு கண்ணு இருக்குங்க, ஈஸியா நம்ம எடுத்துக்கிட்டோம். எத்தனை பேர் கண்ணு இல்ல? அந்த கண்ணு நமக்கு தந்திருக்க அல்லாஹ்வுக்கு நம்ம என்னைக்காவது நன்றி செலுத்திருக்கிறோமா? இந்த கண்ணுடைய அளவு பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு தாங்க. இந்த கண்ணுடைய அளவு இருக்குது 1 இன்ச்சு தான். எடை பார்த்தீங்கன்னா 8 கிராம் தான். இந்த கண்ணுடைய அளவு 1 இன்ச்சு, வெயிட் 8 கிராம். இந்த 8 கிராம்ல எவ்வளவு நரம்புகள் இருக்கு தெரியுமா, உறுப்புகள் இருக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 20 லட்சம் உறுப்புகள் வேலை செய்யலாம் உலக. இந்த 8 கிராம் எடைக்குள்ள அந்த கண்ணுல எத்தனை லட்சம் உறுப்புகள் இருக்குது? 20 லட்சம் உறுப்புகள் இருக்குது. எப்படி வச்ச அல்லாஹ், சிந்திச்சு பாருங்க. ஆச்சரியமா இருக்கா இல்லையா? 20 லட்சம் உறுப்புகள் வேலை செஞ்சாதான் உங்களால பார்க்கவே முடியுங்க, இல்ல பார்க்கவே முடியாது. மனித மூளையுடைய உறுப்புகளை, மனித மூளை இருக்குது, அந்த மூளை தான் மிக சிக்கலான ஒரு விஷயம்.
மனிதன் உடம்பில் உள்ள மூளைதான் ரொம்ப சிக்கலான விஷயம். அதுக்கு அடுத்த ஒரு சிக்கலான ஒரு உறுப்பு எதுனா இந்த கண்ணு தான். இந்த கண்ணுல உலகத்தில் சக்தி வாய்ந்த கேமரா இருக்குதா இல்லையா? அந்த கேமரா நிக்கவே முடியாது. நம்ம கண்ணு முன்னாடி உலகத்துல எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த கேமரா இருந்தாலும் அல்லாஹ் படைத்த அந்த கண்ணோட நிக்கவே முடியாது. ஏன்னா இந்த கண்ணுடைய மெகா பிக்சல் 576 மெகா பிக்சல். 5 லட்சம் நிறங்களை அதால பிரிச்சு அறிய முடியும். நம்மளாம் படிக்கும் பொழுது கலர் பென்சிலால கலர் பெச்சால அடிச்சிருப்போம், பார்த்திருப்பீங்க இல்லையா? 12 கலர் தான் வச்சிருப்போம். நம்மளாம் படிக்கும்போது 12 கலர் தானங்க, கருப்பு, வெள்ளை, ஊதா, பச்சை, சிவப்பு 12 கலர் வச்சிருப்போம். ஆனா இன்னைக்கு எத்தனை கலர் இருக்கு பாருங்க. ஒயிட்ல எத்தனை கலர், பச்சையிலே எத்தனை பச்சை, மஞ்சள்லயே எத்தனை மஞ்சள் இருக்குதா இல்லையா? டார்க் மஞ்சள், லைட் மஞ்சள், ஊதா மஞ்சள், எவ்வளவு பேசுறான். இத்தனை 5 லட்சம் கலரை இந்த ஒற்றை கண் என்ன ஆகுமா, அல்லாஹ்வால படைக்கப்பட்ட இந்த படைப்பு அப்படியே பிரிச்சு 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 வெவ்வேறு தரமா நிறவாரியா, இது சரியான மஞ்சள் கிடையாதுப்பா, இது லைட் மஞ்சள், இது சரியா திக்கான கருப்பு கிடையாது, இது லைட் கருப்பா இருக்குது, டார்க்கா இல்ல, சொல்றமா இல்லையா? எப்படி சொல்றான்? கருப்பு தானப்பா, அந்த கருப்புலயே வித்தியாசத்தை பிரிச்சு காட்டுதா இல்லையா? அப்படி பிரிச்சு காட்டக்கூடிய சக்தி வாய்ந்த கேமரா இருக்குன்னா மனுஷனுடைய கையில் தான். அதே போல நம்ம கண் விழி இருக்குதா இல்லையா? இது 6ல ஒரு பகுதி விழி இருக்கு. 6ல ஒரு பகுதி எங்க இருக்குது? வெளியில இருக்குது. மீதி பகுதி எங்க இருக்குது? கண்ணுக்குள்ள இருக்குது. அதே போல பாத்தீங்கன்னா நம்முடைய உடல்ல அதிக நேரம் வேலை செய்யக்கூடிய ஒரு தசை பொருள், நம்ம உடல்ல அதிக நேரம் வேலை செய்யக்கூடிய தசை பொருள். இதுதான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நான் கொடுத்த இந்த கண்ணனை சிந்திச்சு பாரு மனிதா அப்படின்னு கேட்கலாம். அறிவுடைய சமுதாயமே, இந்த திருக்குறள்ல பல்வேறு சான்றுகள் இருக்குது. சிந்திக்கக்கூடிய சமுதாயமே, இங்க திருக்குறள் பல சான்றுகள் இருக்குது. சிந்திக்க மாட்டாயா? என்னுடைய இந்த படைப்பை பத்தி நீ சிந்திக்க மாட்டாயா? நல்லா சொல்றான். நீ வெளியில எல்லாம் பார்க்க வேணாம், உன் உடம்புல பாருப்பா, உன் உறுப்புல இருக்குது. 8 கிராம் கொண்ட இந்த கண்ணை பத்தி நீ சிந்திச்சு பாரு, நல்லா சொல்றான். இந்த தசை, உடம்புல உள்ள ஒரு தசை, என்ன தசைனா இந்த கண் இணை இருக்கு பாருங்களா, இதான் தசை. இது ஒரு வினாடிக்கு 20 தடவை என்ன ஆகுது அப்படின்னா இணைச்சுக்கிட்டே இருக்குது. நீங்க இப்ப நான் பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா இல்லையா? உங்களே அறியாமே நான் இணைச்சுக்கிட்டே இருப்பீங்க. நீங்க இந்த இணைக்கு எனக்கு கண்ட்ரோல் பண்ணீங்களா? இப்ப மூடு, இப்ப தொற, இப்ப மூடு, இப்ப தொற அப்படி என்ன சொல்றீங்களா? நீங்க ஆட்டோமேட்டிக்கா எழுந்து பாருங்க. இதே மத்த உறுப்பு எடுத்துங்களேன், நடந்துகிட்டே இருக்கீங்க, ஒரு ஒர்க்கு நடக்கிற ஒர்க்கு தான் உங்களுக்கு, நின்றுகிட்டே வேலை பார்க்கிற வேலை, நடந்துகிட்டே இருக்கிற வேலை, கையினால வேலை, ஒரு இடத்துல சோர்ந்து போயிருவீங்க, தசை வலிக்கும், கால் ரொம்ப வலிக்கும், தாங்க முடியல, நான் ரொம்ப நேரம் வேலை பார்த்துக்கிட்டேன், நிக்க முடியல, சொல்றமா இல்லையா? கையால ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு கை ரொம்ப வலிக்குது, என்னால முடியல, சொல்றமா இல்லையா? ஆனா இந்த கண் இமை என்ன ஆகுது அப்படின்னா இணைச்சுக்கிட்டே இருக்குங்க. ஒரு வினாடிக்கு 20 தடவை மேல, ஒரு வருஷத்துக்கு 42 லட்சம் மேல இணைச்சுக்கிட்டே இருக்குது. என்னைக்காவது வலிச்சிருக்குதா? யோசிச்சு பாருங்க. ரோட்ல நடந்து போய்கிட்டே இருக்கிறீங்க, திடீர்னு ஒரு காத்து வருது, உங்க மேல பட்டு கண்ணுல பட்டு அப்புறமாட்டி நீ கண்ணை மூடல, காத்து வரும் தெரிஞ்ச உடனே டக்குன்னு மூளை என்ன ஆயிருது? ஒரு உத்தரவு வருதா இல்லையா? டக்குன்னு கண்ணு மூடிடுதா இல்லையா? எப்படிங்க? இதுதான் ஆற்றல். இது அல்லாஹ் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த கண்ணை பாதுகாக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நமக்கு. அது மட்டும் கிடையாது, உடம்புல உள்ள எங்கேயாவது உடம்புல காயம் ஏற்பட்டு சதை டேமேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தொடையில இருந்து என்ன பண்ணுவாங்க, எடுத்து அந்த இடத்துல வைப்பாங்க. அது சிறிது நாள் என்ன ஆயிரும், அப்படியே தோலோட பேர் ஒட்டி போயிடும். ஆனா இந்த கண் இணை இருக்கு பாத்தீங்களா, இந்த இணை மட்டும் ஒரு மனிதனுக்கு இல்லாம பிறந்துட்டான்னு வச்சுங்களேன், உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த அந்த இமைக்கு சரி மத்த இடத்துல தொடை தசை எடுத்து ஒட்டிடுறா சரியா போயிருது அப்படின்னு நீ தொடையுடைய தசை எடுத்து
நீங்க இந்த இடத்த வச்சீங்கன்னா வேலைக்கு ஆகும், நிக்கவே நிக்காது. ஏன்னா இதுக்குள்ள லட்சக்கணக்கான நரம்புகள் போய்கிட்டே இருக்கு. வேணா மூடலாம், வேணாம் தச்சிடலாம். துறக்கிற மாதிரி மூடுற மாதிரி அமைப்பை உங்களால கொண்டு வரவே முடியாதுங்க. அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் அண்ணா அவன் கண்டு கொடுத்துருக்கான். அதே போல இந்த கருவிழி இருக்கு பாருங்க, இதுக்கு பேர் கார்னியான்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு இங்கிலீஷ்ல கார்னியாம்பாங்க. கருவிழி இருக்குல்ல, இத நம்ம இணைச்சுக்கிட்டே இருக்கணும். மத்த உடம்புல உள்ள உறுப்புகள் தான் ரத்தம் போய்கிட்டே இருக்கு, ரத்த குழாய் போய்கிட்டே இருக்கு, ரத்தம் சென்றுகிட்டே இருக்கு. எல்லா உறுப்புக்கும் போகுது, காதுக்கு போகுது, மூளைக்கு போகுது, பல்லுக்கு போகுது, நரம்புக்கு போகுது, எல்லாத்துக்கும் போகுது, ரத்த குழாய் போய்கிட்டே இருக்கு. ஆனா இந்த கருவில இருக்கு பாருங்க, உள்ள அதுக்கு மட்டும் ரத்த குழாய் போகவே இல்லை. இது போக இதுக்கு என்ன நல்லா செட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா, நீங்க இமைக்கிறீங்கல்ல, இமைக்கும் பொழுது ஒரு விதமான ஒரு திரவம் சுரக்குது. அந்த திரவத்துல இருந்து என்ன ஆகுதுன்னா, அந்த கண் இந்த கார்னியா ஆக்சிஜன் எடுத்துக்குது. ஆக்சிஜன் எடுத்து இந்த பகுதி என்ன பண்ணுது, ஈரப்பதமா வச்சுக்கிட்டே இருக்கு. எப்படி கண்ணாடியில வைப்பரை வச்சு துடைக்கிறோமா இல்லையா, அது போல என்ன ஆகுது, தொடச்சுக்கிட்டே இருக்கு. பூசி விழுந்தாலும் தொடச்சுக்கிட்டே இருக்கும். மத்த உறுப்புகள்ல காயம் பட்டா ஒரு 5 நாள் 6 நாள் 10 நாள் சென்று தான் காயம் ஆகும். ஆனா அந்த கண்ணுக்குள்ள லேசான பெரிய காயம் கிடையாது. ஒரு லேசான காயம் பட்டுச்சுன்னு வச்சுங்க, 48 மணி நேரம் நீ எந்த மருந்தே போட தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காவே என்ன ஆயிரும், சரி பண்ணிடும். அப்படி ஒரு அமைப்பு அந்த கண்ணுக்கு வச்சிருக்கிறான். சில பேர் அதிகமா போன் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பப்ஜி விளையாடுறது, கேம் விளையாடுறது, படம் பார்க்கறது, அப்புறமாட்டி சோசியல் மீடியால பார்த்துக்கிட்டே இருக்கிறது. கண்ணு என்ன ஆகும், அப்படியே இணைக்காம அப்படி வச்சிருப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா ஆபீஸ் ஒர்க், கம்ப்யூட்டர் ஒர்க் பார்ப்பாங்க. அவங்க எல்லாம் இணைக்காமே டைப் அடிச்சுட்டே இருப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கட்டத்துல இந்த கண்ணு அப்படி வறண்டு போயிடும். வறண்டு போய் கண்ணு உறுத்த ஆரம்பிக்கும். சில பேருக்கு என்ன சொல்லுவாங்க, கண்ணுக்குள்ள மண்ணு போன மாதிரி சொல்லுவாங்க. மண்ணுல போகல. என்ன காரணம் அப்படின்னா, அவன் கண்ணை இணைக்காமே இருந்ததுனால அவனுக்கு அது ஒரு நோயா மாறிடுச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அடிக்கடி இந்த கண்ணுகளை நம்ம இணைத்து கொண்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய நன்மைன்னு பார்த்துருங்க. அது மட்டும் கிடையாது, ஐடென்டிட்டிஸ் வெரிஃபிகேஷன், அடையாள சரிபார்ப்பு சொல்லுவாங்க. அடையாள சரிபார்ப்பு இன்னைக்கு அரசாங்கத்துல ஒவ்வொரு சரிபார்ப்பு இருக்குதா இல்லையா, இந்த ஆதார் அட்டை, ஓட்டர் ஐடி, அப்புறமேட்டு கைரேகை வைக்கிறோமா இல்லையா. இந்த கைரேகை ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் எவ்வளவு வித்தியாசம் வரும் பார்த்தீங்கன்னா, 40 தனித்தன்மைகள் இருக்கு. என்னுடைய கைரேகையும் உங்களுடைய கைரேகையும் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா வித்தியாசம் எவ்வளவு இருக்குது, 40 தனித்தன்மைகள் இருக்குது. ஆனா நம்முடைய கண்ணு இருக்கு பார்த்தீங்களா, கண்ணுல உள்ள அந்த தனித்தன்மையும் உங்களுடைய கண்ணோட தனித்தன்மையும் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா 286 தனித்தன்மைகள் இருக்கு. அப்ப கைரேகையை விட கண் விழி இருக்கு பாத்தீங்களா, இதுல அதிகமான தனித்தன்மை எல்லாம் கொடுத்திருக்கிறான். அப்ப பாருங்க எவ்வளவு நான் சொல்றது கம்மியான விஷயம். இன்னும் இந்த கண்ணை பத்தி நம்ம பேசினா எவ்வளவு பேர் பேசலாம். அவ்வளவு பெரிய பாக்கியங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறோம். அவ்வளவு பாக்கியம் கொடுத்த இந்த கண்ணை நம்ம நல்ல விஷயங்களுக்கு படுத்துறோமா, தீய விஷயங்களை பயன்படுத்திக்கிறோமா? சிந்திச்சு பாருங்க. இந்த கண்ணை கொண்டு நான் நல்ல விஷயத்தில் பயன்படுத்தினேன் அப்படின்னு நம்மளால உறுதி சொல்ல முடியுமா? ஏராளமான தீமையான காரியங்கள் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கும் நவீன இந்த செல்போன் எடுத்துக்கங்க, இதுல எவ்வளவு பெரிய பல முசீபத்தான் இருக்குது. நல்ல விஷயம் இருக்குது, ஆனா 95% என்ன இருக்குது, கெட்ட விஷயங்களா இருக்குது. உலகத்துல அனைத்து விஷயம் இதுல பார்த்து செல்போன்ல பார்த்தோம். இப்ப உள்ள நெட்டு போட்டோம்னா இதுலதான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதிகமா மூழ்கிக்கிட்டே இருக்கிறோம். அதுக்கு முக்கிய காரணம் இந்த கண்ணு. அப்ப இந்த கண்ணை நம்ம என்ன பயன்படுத்திக்கணும் அப்படின்னா, நல்ல விஷயங்களுக்காக நல்லதற்காக நம்ம என்ன பண்ணணும், அதிகமாக நம்ம பயன்படுத்த வேண்டும். அதுல முக்கியமாக இந்த திருக்குர்ஆனை நம்ம என்ன பண்ணணும், அதிகமான முறையில் நம்ம என்ன பண்ணணும், தொடர்ச்சியாக அல்லாஹ் தந்திருக்கின்ற பெரு அருட்கொடையான இந்த திருக்குர்ஆனை நம்ம ஓதிக்கிட்டே இருக்கணும். அதுல முக்கியமாக தமிழில் அதிகமாக நம்ம என்ன பண்ணணும், பெரட்டிக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் என்ன சொல்றான், ஏது சொல்றான் அப்படின்ற விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும், நம்ம பார்த்து கொண்டே இருக்கணும். ஏன்னா அல்லாஹ் தான் சொல்றான், உனக்கு நான்
2 கண்களையும் 2 உதடுகளையும் ஒரு நாவையும் கொடுத்துருக்கேன், நீ சிந்திச்சு பார்க்க மாட்டியா? அல்ல ஏறமா சான்று இருக்கப்ப அப்படிங்கிறான் வந்துருக்கு அல்லாஹ் தான். அப்ப அது நம்ம கொடுத்த இந்த மிகப்பெரிய பாக்கியமா அந்த கண்ணை நம்ம என்ன பண்ணணும்? நல்ல முறையில் பயன்படுத்தி அதுக்குரிய ஹக்கை நம்ம செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவாராக கூறி எனது உரை நிறைவு செய்யும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.